நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். நம்ம இப்போ பரிகாரம் தலங்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய தடவை சொல்லிட்டேன் ஏன் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. நமக்கு சின்ன வாழ்க்கையில சின்ன விஷயங்கள் நடக்கணும் சார், பெருசா நடக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன கல் தடுக்கிறது, அதுக்கு ஒரு ஊசி போட்டுக்கிறோம், அல்லது தலைவலி வருது, அதுக்கு ஒரு ஊசி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி சின்ன விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது நம்ம வாழ்க்கையில ஜாதக ரீதியா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது ராகு கேத்து விஷயமான பரிகாரம். அதுல இதற்கு முன்னாடி காணொலிகளில் ஏன் பண்ணணும் அப்படின்னு, ராகு கேது விஷயமா ஏன் பரிகாரம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கியிருக்கேன். ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். ராகு கேது அப்படிங்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கிரகங்கள் தான் நமக்கு மெயின். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே 7 கிரகங்கள் மெயின். 2 கிரகங்கள் ராகுவும் கேதுவும். மற்ற எந்த கிரகம் வேணா சேர்ந்திருக்கும். செவ்வாயோட சனி சேர்ந்திருக்கலாம், புதனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கலாம். ஆனால் ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருப்பதாக சரித்திரமே இல்லை. ராகுவுக்கு 7ஆம் இடத்தில் கேதுவும், கேதுவுக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் தான் சேர்ந்திருக்கும். இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. 2வது, அதனால என்ன அப்படின்னா, ராகு 6லும் கேது 12லும் ஒருவனுக்கு இருந்து விட்டால், 4ஆம் வீட்டில் குரு இருந்து விட்டால், அதை விட உத்தமமான ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு யோகத்தை தரக்கூடிய ஜாதகம் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த யோக ஜாதகங்கள்னா, யோகத்தை பத்தி பேசச்சே கிட்டத்தட்ட ஒரு 310 யோகங்களை பத்தி பேசியிருக்கேன். அதை பாருங்க, எந்தெந்த யோகம் நமக்கு இருக்கிறது. அதாவது சார் இப்போ ஒரு நமக்கு தெரியுது சார், கையில தெரியுது அந்த யோகத்தை. இப்போ நம்மளுக்கு லைட்டா இப்போ இது சுகர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும், எப்படியும் சுகர் டவுன் ஆகுது அப்படின்னு தெரிகிற போது ஒரு சின்ன சாக்லேட்டை கையில் வச்சிருந்தோம்னா, டக்குன்னு சாக்லேட்டை போட்டிருந்தோம்னா சுகர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த யோகங்கள். யோகம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செஞ்சா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பழங்காலத்துல தான் நமக்கு தெரியும். பேனா எடுத்து எழுதுறவங்களுக்கு பக்கத்திலேயே இங்கு வச்சிருப்பாங்க. எப்ப இங்கு போகணும்னு தெரியாது, உடனே இங்கு போட்டுக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த யோகக்காரங்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம். ராகு 6லும் 12ல் கேதுவும் இருந்து 4ஆம் வீட்டில் குரு இருந்தால், அல்லது 1 4 7 10 குரு இருந்தால் நமக்கு யோகமான விளங்கக்கூடிய ஜாதகம். மற்ற இடத்துல 6 12 தவிர்த்து மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய லக்னத்தில் ராகு கேதுவும் அல்லது 2ல் ராகு கேதுவும் இருந்ததுன்னா, ஒரு 3 6 8 தவிர மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது நமக்கு சில சங்கடங்களை தருவதாக அமைந்திருக்கிறது. அந்த ராகு கேது சாயா கிரகம்னு சொன்னதுனால, ஒன்று அந்த ராகு கேது இருக்கக்கூடிய இடம் யாருடைய வீட்டில் இருப்பா, குருவனுடைய வீடு அல்லது செவ்வாயினுடைய வீடு அல்லது சுக்கிரனுடைய வீடு. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் நீச்சம் உச்சம் அப்படின்னு இருக்கு. நீச்சம் உச்ச வீடு நீச்ச வீடுன்னு இருக்கு. ராகு கேத்துக்கு மட்டும் அது கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசமான பார்வை, 3ஆம் பார்வை. சனிக்கு 3 7 10 இருக்கு, ராகுக்கு 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும். என்ன, ராகு இப்படி சுத்தி வராங்க அப்படின்னு சொல்லுவது. ராகுக்கு எது மற்றவரெல்லாம் வளம் என்ன, ராகு இடம் சுத்தி வருதல். அதனால 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் சில பேர் உண்டுங்கிறாங்க, இல்லைன்றாங்க. அதனால் 3 11 பார்வைகள் ராகுவுக்கு உண்டு, 7ஆம் பார்வை தவிர்த்து. இது ஒரு ஸ்பெஷல். அந்த ஒண்ணு யாருடைய வீட்டில் ராகு இருக்கிறார், இது எப்படிப்பட்ட பலனை தரக்கூடியது. அடுத்தது, ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, நல்ல கிரகமா மற்ற கிரகங்களா, சொந்த வீடா. இப்ப சனி ராகுவோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா, மேஷத்துல சனி ராகுவோட சேர்ந்து இருக்குன்னா அது சூரியனுடைய வீடு, அது செவ்வாயினுடைய வீடு. சிம்மத்துல ராகுவோட சேர்ந்த சனின்னா சூரியனுடைய வீடு. அதுவே மகரத்திலேயோ கும்பத்திலேயோ ராகுவோட சேர்ந்த சனின்னா சனியுடைய சொந்த வீடு. சோ இப்படி ராகு கேது யாருடைய வீட்டில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது 2வது. 3வது, ராகு கேது யாரினால் பார்க்கப்படுகிறார்கள், குருவினால் பார்க்கப்படுகிறார்களா. என 7ஆம் பார்வை தவிர்த்து குருவுக்கு மற்ற பார்வைகள் உண்டு, 5 9, செவ்வாய்க்கு 4 8, சனிக்கு 3 10, 7ஆம் பார்வை. இப்படி குருவினால் பார்க்கப்படக்கூடிய ராகு. ஒன்று அந்த வீடு, 2வது சம்பந்தம், 3வது யாரினால் ஏற்படக்கூடிய பார்வை. இவை அனைத்தும் தவிர முக்கியமாக நமக்கு திசை, ராகு திசை கேத்து திசை
நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நம்மால சின்ன சின்ன விஷயங்கள், சைக்கிள்ல ஏறதுக்கு முன்னாடி கத்துக்கச்சா நம்ம பெடல் பண்ணிட்டு சைக்கிள் ஏறுறோம் இல்லையா, அது சின்ன விஷயம்தான். அந்த மாதிரி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சாதாரணமா ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ்வளவுதான் நம்ம செய்யக்கூடியது. பரிகாரம் என்று நாம் அடையக்கூடியது, நாம் அந்த பரிகாரத்தின் மூலியமாக நமக்கு பெனிஃபிட் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது. இந்த பரிகாரத்துல நம்ம ராகு கேத்துவனுடைய பரிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய காணொளிகள்ல நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ராகு கேத்து ஸ்தலங்கள் இருந்ததுன்னா நாம என்ன பண்ணினால் நமக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், இதை செய்தால் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, இந்த தசை நடக்கிறதே நம்ம இதை செஞ்சா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதுல இந்த பரிகாரங்கிற வரிசையில நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.